ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுமார் 110 வருஷங்களுக்கு முன்னாடி ஜெனாட்டின்ற ட்ரெயின் ரோம்லேருந்து இட்டாலி வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அன்றைய காலத்தில் இந்த ட்ரெயின் ஒரு மிகப்பெரிய சொகுசு ட்ரெயின். இதனால் கோட்டீஸ்வரர் மட்டுமே போக முடிகிற அளவுக்கு இதோட டிக்கெட் ரேட்ஸும் இருந்தது. ஆனால் சொகுசு ட்ரெயினில் இதுதான் முதல் ரகம் என்றதால் இந்த ட்ரெயின் நிறுவனம் இதோட பயணத்தை இலவசம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால் பல கோட்டீஸ்வரர்கள் இந்த ட்ரெயினில் போக முன் வந்திருக்காங்க. இதில் பயணம் மட்டும் இலவசம் இல்லைங்க, இவங்களோட டெஸ்டினேஷன் போய் சேர்ற வரைக்கும் சாப்பாடு, ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே இலவசம். மொத்தம் 106 பயணிகள் இந்த ட்ரெயினில் பயணிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் போகும் வழி மிக அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த பாதை. அதுலேயும் குறிப்பாக லம்படி மவுண்டனில் இருக்கக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் டனலுக்காக பல பயணிகள் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜெனாட்டி ட்ரெயின் போகிற வழிகளில் பல மக்கள் இந்த ட்ரெயினை ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளவு வசதிகள் பொருந்தியது தான் இந்த ஒரு ட்ரெயின். இப்படி எல்லாமே சரியாக போயிட்டு இருந்த நேரத்தில் ஜெனாட்டி ட்ரெயினும் அதில் பயணிச்சிருக்கக்கூடிய பயணிகளும் ரொம்பவே எதிர்பார்த்த லம்பாடி மவுண்டன் டனலும் வந்துச்சு. இந்த ட்ரெயின் அந்த டனலுக்குள்ளே முழுமையாக நுழைஞ்சிச்சு. ஆனால் இந்த டனலுக்கு இன்னொரு சைட்லேருந்து அந்த ட்ரெயின் வெளியவே வரவில்லையாங்க. டனலுக்குள்ளே போன ட்ரெயினுக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் வெளியே வரலை அப்படின்ற உங்களோட பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதில் சொல்ல போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டனலுக்குள்ளே போன ட்ரெயின் ஏன் வரலை, ஏன் இந்த ட்ரெயின் மறைஞ்சது, இந்த ட்ரெயின்குள்ளே இருந்த பயணிகள் என்ன ஆனாங்கன்னு 110 வருஷங்களாக இன்றைக்கும் மர்மமாக இருக்குது. இந்த ட்ரெயினை போகிறத பார்த்த மக்களும் வேடிக்கையாளர்களுக்கும் மிக பெரிய ஆச்சரியம். இதனால் பலரும் அந்த டனலுக்குள்ளே போய் பார்த்தோம் டனலுக்குள்ளே யாருமே இல்லை. பல மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் மாயமாக மறைஞ்சதுன்ற நியூஸ் காட்டுத்தீ மாதிரி பரவியது. பல இன்வெஸ்டிகேட்டர்ஸும் போலீஸ் எல்லாம் இந்த டனலை போய் தேடினாங்க. ஏன்னா ஒருவேளை இந்த டனலுக்குள் நடுவில் ஏதாவது பெரிய பள்ளத்தாக்கில் ட்ரெயின் மாட்டியிருக்கான்னு. ஏன்னா இந்த ட்ரெயினோட அளவு மொத்தம் 1 என்ஜின் 3 ரயில் பெட்டியும் இருந்தது. இந்த டனலோட ஒவ்வொரு முக்குலையும் முழுமையாக தேடினாங்க. ஆனால் இந்த ட்ரெயினை கண்டுபிடிக்கவே முடியலையாங்க. கொஞ்ச காலங்கள் கடந்தது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கடைசி வரைக்கும் எந்த க்ளூஸும் கிடைக்கல. ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் முடியல. இதனால் இட்டாலியோட பல செய்திகளில் பல பயணிகளோட மறைஞ்ச ட்ரெயின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி புரியாத புதிராக போன நேரம் நம்பிக்கை இழக்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரெயினில் பயணித்த 2 பயணிகள் மெக்சிகோவில் இருப்பதாக செய்தி வருது. இந்த பயணிகளை விசாரிக்க உடனே சென்ற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த பயணிகள் அந்த ட்ரெயின் டனலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ட்ரெயினை விட்டு வெளியே குதிச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் அந்த டனலை நெருங்கும்போது ஒரு விதமான வெள்ளை புகை மற்றும் மர்மமான சத்தம் கேட்டதுனால இந்த 2 பேரும் ட்ரெயினை விட்டு வெளியே குதிச்சதாகவும் சொல்லப்படுது. ட்ரெயினோட வேகமும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு அடிப்படலை. ஆனால் இவங்க குதித்த பிறகு மயங்கிட்டதுனால ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. பயணிகள் கொடுத்த வாக்குமூலம் இந்த ட்ரெயினோட விசாரணையை இன்னும் டஃப்பாக கொண்டு போச்சு. மீதியுள்ள 104 பயணிகளுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இன்வெஸ்டிகேட்டர்ஸும் இந்த டனலை முழுமையாக மூடி சீல் வைக்கிறாங்க. பல பேர் இந்த ட்ரெயினை ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டு போனதாகவும், இன்னும் சில பேர் டைம் ட்ராவல் பண்ணுற லூப்புக்குள்ளே இந்த ட்ரெயின் மாட்டியிருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் யாராலையும் பர்ஃபெக்டாக ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியல. அப்படியே ஒருவேளை டைம் ட்ராவலிங் லூப்பில் மாட்டியிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெயின் பல முறை பல இடத்துல தோன்றியிருக்கும். அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் மெக்சிகோவில் இருக்கும் ஒரு டாக்டர் 104 பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த 104 பேஷண்ட்ஸ்களும் ரொம்ப நீட்டாக கோட் ஷூட்னு எல்லாம் மாட்டிக்கிட்டு பணக்காரர்கள் போல் இருந்திருக்காங்க. இந்த 104 பேஷண்ட்ஸ்களும் இட்டாலியன் மொழி பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க யாருக்குமே எதுவுமே நினைவில்லையாங்க. இந்த செய்தி உலக அளவில் பரவுவதற்கு முன்னாடி அந்த 104 பேஷண்ட்ஸ்களும் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸும் மாயமாக மறைஞ்சிட்றாங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்வை யாராலையும் ஜெனாட்டி ட்ரெயினில் பயணம் செய்தவங்க தான்னு உறுதியாக சொல்ல முடியல. யோசிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னன்னா, இந்த 104 பேஷண்ட்ஸும் ஒரே டைமில் அட்மிட் ஆகி காணாமல் போனது தாங்க. கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லாததுனால எல்லாரும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால்
இதை பற்றிய விசாரணையை இன்வெஸ்டிகேட்டர்ஸும் கைவிட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ட்ரெயின் ஒரு மர்மமாக தான் இருக்குது. இதை பற்றிய இன்வெஸ்டிகேஷன் இன்னாலும் இந்த ட்ரெயின் அடிக்கடி காணப்படுவதாக சொல்லப்படுது. இந்த ட்ரெயினை ரஷ்யா, ஜெர்மனி, மெக்சிகோ, யுக்ரைன்னு பார்த்ததாகவும் பல தரப்பு மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு, இந்த ட்ரெயின் தோன்றியது 1955 உக்ரைனில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெயின் வந்து நின்றுருக்கு. அந்த ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ஸ்டேஷன். அப்புறம் நைட் நேரன்றதுனால அந்த ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட கண்ணால் ஒரு ட்ரெயின், அதாவது ஜெனாட்ரி ட்ரெயின் மாதிரியே ஒரு இன்ஜின் மற்றும் 3 ரயில் பெட்டிகளோட ட்ரெயின் வந்து நின்னதை பார்த்துருக்காரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இது உறுதியாக ஜெனாட்ரி ட்ரெயினாக தான் இருக்கணும், ஏன்னா இந்த நேரத்துக்கு வேறு எந்த ட்ரெயின்ஸும் அந்த ஸ்டேஷனுக்கு வரதுக்கான டைம் டேபிள்ஸ் கிடையாதுன்னு ட்ரெயினை பற்றி லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் கிளம்பி மறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெயினை பற்றி ஆராய ஆரம்பித்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ட்ரெயின் ஒரு கல்லறை மேலே இருப்பதாகவும், அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கல்லறை மேலே இருப்பதாகவும், போர் நடக்கும்போது 2000க்கும் மேலான போர் வீரர்கள் இந்த இடத்துல இறந்து போயிருப்பதாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிப்பீங்க. அதாவது ஒரு தரப்பு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இது பாதாள உலகத்திலிருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் முதல்ல 1911 வந்தாலும் இது 1840, அதாவது 71 வருஷத்துக்கு முன்னாடியே மெக்சிகோவில் பார்த்ததாக சொல்லப்படுது. அன்றைய காலத்தில் பல இடத்துல இது திடீர்னு தோன்றி மறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெயினோட மர்மமான தோற்றத்தை பற்றி 1840களில் வாழ்ந்த மக்கள் பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு இத்தாலி வரலாற்றில் இன்னும் பேசப்பட்டிருக்கு. பல இடத்துல பல நேரங்களில் இந்த ட்ரெயின் தோன்றி மறைகிறத வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலே டைம் ட்ராவல் லூப்பில் மாட்டியிருக்குமா? 1911 உருவான ட்ரெயினை எப்படி 1840 பார்த்ததாக சொல்கிறாங்க? ரஷ்யா, ஜெர்மனி, மெக்சிகோன்னு தோன்றிய ட்ரெயின் ஏன் இன்னும் டனல்லிருந்து வெளியே வரலன்னு மர்மமாக தான் இருக்குது. இந்த ஜெனாட்ரி ட்ரெயின் நிகழ்வு ஒரு அர்பன் லெஜண்ட், அதாவது ஒரு நகர்ப்புற புராண கதையாக சொல்லப்படுது. அதாவது இத்தாலி நாட்டு மக்கள் இது ஒரு உண்மை கதையாக இருக்கலாம்னு நம்புகிறாங்க. இந்த ட்ரெயினை பற்றி இன்வெஸ்டிகேஷனை பதிவு பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. வேர்ல்டு வார் 2 நடந்த பாம் பிளாஸ்ட்னால இந்த லம்பாடி டனலும் உடைஞ்சி முழுமையாக மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஜெனாட்ரி ட்ரெயினும் அதில் பயணித்த 104 பயணிகளும் உண்மையிலே டைம் ட்ராவல் லூப்பில் மாட்டி மறைஞ்சிருப்பாங்களா? இல்லை இந்த டனலுக்குள்ளே ஏதாவது பள்ளத்தாக்கு ஏற்பட்டு இந்த ட்ரெயின் புதைஞ்சிருக்குமா? இந்த ட்ரெயினை பற்றியான இன்ஃபர்மேஷன் நிறையவே சொல்லப்பட்டாலும் ஆதாரபூர்வமாக எங்கேயுமே சொல்லிக்கப்படலை. ஜெனாட்ரி ட்ரெயினோட மர்மத்தை நீங்கள் நம்புகிறீங்களா? டைம் ட்ராவல் உண்மையிலே இருக்கான்ற கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.